அஸ்ஸலாமு அலைக்கும். நான் வந்து மாம்பழத்திருடி படத்தோட டைரக்டர் ஏஆர்எம் ரசீம் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. சூப்பர் ஸ்டாருடைய அண்ணன் சத்யநாராயணன் சார் அவரை வச்சு ஒரு பெரிய படம் ஒன்று பண்ணியிருக்கோம். பெரிய படம்னு சொல்ல முடியாது, ஒரு படம் பண்ணியிருக்கோம். ஸோ அவரை வந்து எல்லாம் நாங்கள் ஆடியோ லான்ச் பண்ணியிருந்தோம் ஆல்ரெடி பிரசாத்தில். எல்லாரும் கேட்ட கேள்வி, டைரக்டர் பேரரசு உட்பட ஆர்வி உதயகுமார் சார் எல்லாம் கேட்ட கேள்வி, எப்படி வேற நடிக்க வச்சிங்க, எப்படி வந்தார். நம்மளோட மோகன்ஜி டைரக்டர் அவர் சொன்னார், நான் பெங்களூருக்கு போனேன் அவரை வந்து நடிக்க வைக்கிறதுக்கு. சூப்பர் ஸ்டாரோட நெருக்கமான ஒருத்தரோட பெங்களூருக்கு போனேன், அவர் வீட்டுக்கு முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டாரு. இப்படிப்பட்டவரை நீங்கள் எப்படி நடிக்க வச்சிங்க, எப்படி உங்களுக்கு வந்தார் அப்படிங்கிற ஒரு விஷயத்த கேட்டாங்க. அப்போ ஆடியோ லான்ச்சில் நான் சொன்னேன், நான் இதுக்கான பதிலை பின்னாடி ஒரு நாளைக்கு சொல்லுவேன் அப்படின்னு. முதல்ல அந்த பதிலை சொல்லிடுறேன். இது வந்து உண்மையில் என்னுடைய கெட்டித்தனமோ என்னுடைய திறமை எதுவுமே இல்லை. நான் சொல்வதாக இருந்தால் இது இறைவனுடைய நாட்டம், இறைவன் எனக்கு தந்த அருட்கொடை, கிஃப்ட். வெறும் மற்றும்படி என்னோட பெரிய ஒரு சிலர் கேட்பாங்க, பெரிய கோடிக்கணக்கில் கொடுத்தீங்களா அப்படின்ட்டு. ₹1 கூட இல்லை, அவர் தான் எங்களை செலவழித்தார், சாப்பாடு தந்தார், உபசரித்தார். ஸோ இதில் என்ன விஷயம்னு சொன்னால், இறைவனால் எழுதப்பட்ட ஒரு விஷயம் நடந்திருக்கு. அவர் நடிக்கணும், இலங்கையிலேருந்து வருவான் ஒரு டைரக்டர் ரசீம்னு சொல்லி, அவனுக்கு நடிக்கணும், இவ்வளோதான் விஷயம். இதுக்கு முன்னாடி என்ன பண்ணினு சொன்னால், சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்தை வச்சு நான் படம் எடுக்கணும், நான் ப்ரே பண்ணிக்கிறேன். அது ஒரு 1000 முறை 10,000 முறை ப்ரே பண்ணிப்பேன். அது நடக்குமா இல்லையான்னு தெரியா, ஒரு நம்பிக்கை என்றைக்கோ ஒரு நாளைக்கு நடக்குமா அப்படின்னு சொல்லி அந்த பிரார்த்தனை ஒரு அண்ணன் மூலமாக வந்திருக்கு. இது என்னுடைய 6வது படம். ஸோ மாம்பழத்தினுடைய படம் வந்து இப்போ இருக்கிற இந்த கரண்ட் சுச்சுவேஷன், அதாவது முக்கியமாக இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. எல்லாரும் ஏற்றுக்கொள்கிற விஷயம். இதுக்கான தண்டனை ரொம்ப பயங்கரமாக இருக்கணும்ங்கிறது தான் இந்த படம் சொல்கிற கதை. ரொம்ப பயங்கரமாக இருக்கணும் தண்டனை அப்படிங்கிறது. ஸோ அதில் சட்டத்தில் இடம் இருக்கா இல்லையாங்கிறது வேறு விஷயம். நான் ஒரு டைரக்டராக என்னுடைய பார்வையில் பெண்களுக்கு எதிரான வன்முறைகள், பாதுகாப்பற்ற சூழ்நிலைகள், ஸோ அதனால் இந்த படம் நல்லா இருக்கும்ட்டு நினைக்கிறேன். மகாராஜா படம் எங்களுடைய விஜய் சேதுபதி வந்த நேரம் கூட நான் யோசித்தேன் நம்மளோட சப்ஜெக்டே அப்படின்ட்டு. ஆனால் இது சப்ஜெக்ட் டோட்டலி சேஞ்ச், வேறொரு விஷயம். இப்போ எல்லோரும் நிறைய கிண்டலை சொல்லுவாங்க, சூப்பர் ஸ்டார் அண்ணன் நடித்ததால் உங்களோட படமெல்லாம் ஓடாது அப்படின்ட்டு. நிச்சயமாக உண்மைதான். பெரிய பெரிய ஸ்டார் நடித்த படங்களும் தோல்வி படங்களாக வருது. ஆனால் கண்டென்ட் மீது, படத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்குது. சூப்பர் ஸ்டாருடைய அண்ணன் நடித்த அப்படிங்கிற விஷயத்தால் மக்கள் திரும்பி பார்ப்பாங்க, நீங்கள் மீடியா திரும்பி பார்ப்பீங்க. ஸோ படம் நல்லா இருந்தால் தான் ஓடும். செகண்ட் க்ரௌட் போகிறது படம் நல்லா இருக்கணும். ஸோ படம் நல்லா இருக்கும். மோகன்ஜி எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு ஆளை மட்டும் சொல்கிறேன், நிறைய பேர். டைரக்டர் மோகன்ஜி சொன்னார், என்கிட்ட சொன்னார், அங்கங்கே சில சீன்களை தூக்குங்க, ரொம்ப நீளமாக இருக்கே அப்படின்னு. கடைசி 3/4 மணி நேரம் படம் வேறு லெவல், அப்படியே கட்டி போடும் ஆடியன்ஸ் சொன்னார். எல்லா புகழும் இறைவனுக்கு. அப்படி ஒரு சந்தோஷமான விஷயம் நடந்துச்சு. ரஜினி சாருடைய அண்ணன் நடிக்கிற அப்படின்ட்டு நாங்கள் அறிவித்த உடனே இது தடுக்கிறதுக்கு சில முயற்சி நடந்துச்சு. என்னுடைய கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் ஒரு 5 years பிரார்த்தனை. அது என்ன, திடீர்னு சூப்பர் ஸ்டார் வச்சு படம் எடுக்க ஒரு ஆசை, கிண்டெல்லாம் கேட்பாங்க. எனக்கு ஒரு ஆசை, நான் கேட்குறேன், என்னுடைய இறைவன்ட்ட நான் கேட்குறேன். இது யார்கிட்ட நான் பெர்மிஷன் கேட்கணும், என்ன படைத்தவன்ட்ட நான் கேட்குறேன். ஸோ அது இங்கே வந்து கொண்டாந்து என்ன நிப்பாட்டி இருக்கு. மற்றபடி என்னுடைய திறமை அப்படின்ட்டு எதுவுமே இல்லை. ஸ்டோரியை பார்த்தாரு, ஸ்டோரியை கேட்டார், பிடிச்சிருந்துச்சு. ஒரு வார்த்தை சொன்னார். நாங்கள் பட பூஜை அன்றைக்கு என் ஒய்ஃப் சிலங்குல இருந்தாங்க, கால் பேசி வந்திருக்காங்க, கால் பண்ணி கொடுத்தேன், சார் அவங்களோட கொஞ்சம் பேச ஆசைப்பட்றாங்கன்ட்டு. அவர் சொன்ன வார்த்தை என்னென்னு தெரியுமா, எல்லாருமே கூப்பிட்டாங்க, நிறைய டைரக்டர், சங்கர் சார்லேருந்து கேஎஸ் ராயகுமார் சார்லேருந்து எல்லாமே கூப்பிட்டாங்க. எனக்கு நடிக்க போகணும்னு தோணலை, ஆனால் சார் கூப்பிட்டோன்னா எனக்குள்ளே ஏதோ ஒரு வைப்ரேஷனாக இருந்துச்சு. இப்போயும் இருக்கு, அவர் பேசின ரெக்கார்டிங் இப்போயும் இருக்கு, எனக்கு ஏதோ ஒன்று ஆயிடுச்சு, நான் சம்பாதிச்சேன். அப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் அமெரிக்க ஜனாதிபதி உங்களை கூப்பிட்டுருந்தாலும் நீங்கள் போயிருக்க மாட்டீங்க. இப்படி பார்த்தார் என்ன, ஏன் இப்படி சொல்கிறான்ட்டு. ஏன்னு சொன்னால், கடவுளால் எழுதப்பட்டது நீங்கள் எனக்கு நடிக்கணும் ஃபஸ்ட். ஸோ அதனால் நீங்கள் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை சார்ண்டு. ஸோ இதுதான் சூப்பர் ஸ்டார் அண்ணன் நடிக்க வந்த விஷயம்.
சூப்பர் ஸ்டாரை நாங்கள் சந்திக்க போகிறதுக்கு இருக்கிறோம். அதுக்கான அரேஞ்ச்மெண்ட்டை அவருடைய அண்ணன் சத்யநாராயண் சார் எங்களுக்கு பண்ணன்னு சொல்லிக்கிறாரு. நாங்கள் ரிலீஸ் டேட்டை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஒரு தைரியமாக சந்தோஷமாக போய் சூப்பர் ஸ்டாரை சந்தித்து அவருடைய அண்ணன் நடித்த படத்தை போட்டு காண்பித்து அவருக்கான அந்த மிகப்பெரிய ஆதரவை அவர் தருவார் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது.